everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரீசெண்டா நான் மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் பத்தி பேசினப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் நம்ம கம்யூனிட்டிலையும் அப்படின்னா என்ன, அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால அதை பற்றி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அதை போடுறேன். எந்த வகை பிளான்ட்டாக இருந்தாலும், ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட் ட்ரீஸ் ஆர் எனி அதர் க்ராப் எதாக இருந்தாலும் அதுக்கு நல்லா வளரணுன்னா மேக்ரோநியூட்ரியன்ட், மைக்ரோநியூட்ரியன்ட் இந்த ரெண்டும் ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். மேக்ரோநியூட்ரியன்ட் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே என்பிகே அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான் மேக்ரோநியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்கிறது. என்பிகே வந்து ஃபண்டமெண்டல். அது இல்லைன்னா பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாம் ஒழுங்காக நடக்காது. மைக்ரோநியூட்ரியன்ட் அப்படின்னா அதுவும் பிளான்ட்டுக்கு முக்கியம்தான், ஆனால் என்பிகே அளவு அது தேவைப்படாது, அதை விட கொஞ்சம் கம்மியாக, மினிமல் அப்படின்னா கம்மியாக தான் தேவைப்படும், ஆனாலும் அது முக்கியம். அது இல்லைன்னா அந்த பிளான்ட்டோட வளர்ச்சி வந்து கம்ப்ளீட் ஆகாது, ரொம்ப நல்லா அதோட க்ரோத் இருக்காது. அதனால தான் மேக்ரோ அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ட் இந்த ரெண்டும் நமக்கு வந்து தேவை. மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னா ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் நமக்கு வந்து விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி இருந்தால் ப்ராப்ளம் எல்லாம் வரும்ல, அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கு வந்து இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் ப்ராப்ளம் இருந்தால் நிறைய சைன்ஸ் வந்து அது காமிக்க ஆரம்பிக்கும். மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப காமன் அயன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், ஜிங்க், காப்பர், இப்படி கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் தான் பிளான்ட்டுக்கு தேவையான மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ். ஸோ இது ஜென்ரலாக சாயிலில் இருக்கும். நம்ம போடக்கூடிய ஆயில் கேக், நீம் கேக், மஸ்டர்ட் கேக், கிரவுண்ட்நட் கேக், அந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம் இல்லையா, போன் மீல், இதில் எல்லாம் இந்த ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குது. நிறைய டைம் என்ன ஆகும்னா இல்லாமல் இருக்கலாம் சாயிலில், இருந்தாலும் அந்த பிளான்ட்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். அது வந்து ஏன் அப்படின்னா ஓவர் வாட்டரிங்னால ஆர் பிஹெச் லெவல் மாறும்போ, அப்படி வேரியஸ் ரீசன்னால சில டைம் பிளான்ட்டுக்கு வந்து அந்த மினரல்ஸ் வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் லீவ்ஸில் அந்த டெஃபிஷியன்சியை காமிக்க ஆரம்பிக்கும். நமக்கு இம்மீடியட்டாக கண்டுபிடிக்கிறது, நம்ம அது வந்து டெஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து அந்த இன்டர்வீனல் குளோரோசிஸ், அந்த டார்க்காக அந்த வெயின் தெரியும்ல, அண்ட் லீவ்ஸ் வந்து லைட் மஞ்சள் கலர், இளம் பச்சை கலரில் டார்க் க்ரீன் வெயின்ஸ் நமக்கு கிளியராக தெரியும். நிறைய பேர் நம்ம குரூப்பில் கம்யூனிட்டிஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஃபோட்டோஸ், என்கிட்ட டவுட் கேட்டு வர ஃபோட்டோஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவங்களோட ரோஸ் பிளான்ட், மெஜாரிட்டி ஆஃப் த ரோஸ் பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஹெல்தி ரோசஸ் பார்த்தோன்னா லீவ்ஸ் டார்க் பச்சையாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் அந்த பிளான்ட் காமிக்கும். ஜென்ரலி இந்த சிம்டம்ஸ் வர்றது வந்து நியூ க்ரோத்தில், புதுசாக வளரக்கூடிய இலைகளில் தான் அதை நமக்கு பார்க்க முடியும். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ புதுசாக வந்த க்ரோத் எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாம் ஹெல்த்தியாக டார்க் க்ரீனாக நல்லா லீவ்ஸாக இருக்குது. இடையில அங்கங்கே பழைய லீவ்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த ஓல்ட் லீவ்ஸ். நான் மைக்ரோநியூட்ரியன் கொடுத்ததுக்கப்புறம் வந்த க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி பார்க்குற டெஃபிஷியன்சி கூடுதல் வந்து அயன் அண்ட் மெக்னீஷியம். அதுக்கு வந்து நம்ம செலேட்டட் அயனோ எப்சம் சால்ட்டோ கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் வேறு டெஃபிஷியன்சியும் அதை காமிக்க ஆரம்பிக்கும், நமக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது மோஸ்ட்லி. ஏன்னா சில டெஃபிஷியன்சி வந்து நியூ க்ரோத்தில் காமிக்காது, ஓல்ட் லீவ்ஸ் வரும். சில டெஃபிஷியன்சி வந்து பிளான்ட்டோட எட பாகத்தில் மட்டும் அந்த டெஃபிஷியன்சி அது காமிக்கும், நியூ க்ரோத்தும் ஓல்ட் க்ரோத்தும் அதுக்கப்புறமா தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் இருந்து நம்ம பிளான்ட்டை சேவ் பண்ணணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ருட்டீனாக பெஸ்டிசைட்லாம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி மைக்ரோநியூட்ரியனை கொடுக்கறது நல்லது. இந்த பிளான்ட்டில் நம்ம பார்த்தோன்னா அங்கங்கே ஓல்ட் லீவ்ஸ் எல்லாம் நல்லாவே அஃபெக்ட் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த எக்ஸ்ட்ரீம் பேல் க்ரீன் வந்து இதில் வரல, பட் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மைக்ரோநியூட்ரியன் கொடுத்ததுக்கப்புறமா சரியாயிடுச்சு. அந்த புது க்ரோத் பாருங்கள் எவ்வளோ அழகாக, லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல க்ரீனாக நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குது. இந்த டெஃபிஷியன்சி எதுவுமே ஷோ பண்ணல. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ப்ராப்ளம் சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு ரோஸை உங்களுக்கு காமிக்கிறேன். இது மிஸ் எடித் கேவல் ரோஸ்.
இது பாருங்க, இதில் ரொம்ப நல்லாவே தெரியுது. ரொம்ப பேலாக இருக்குது லீவ்ஸ். இதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆச்சுன்னா மஞ்சள் கலராக இருக்கும். அந்த வலது பக்கம் உள்ள லீவ்ஸ் பாருங்கள், ரொம்ப பேல் எல்லோவாக இருக்குது. நியூ க்ரோத்தில் ரொம்ப கிளியராக அந்த டிஃபிஷியன்சி தெரியுது. இதை நான் சொன்னேன், புதிய க்ரோத்தில் வந்து நமக்கு அதை பார்க்க முடியும் அப்படின்னு, அந்த டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா. ஓல்டர் லீவ்ஸ் வந்து பச்சையாக இருக்குது. இதில் புது க்ரோத் எல்லாமே இந்த மாதிரி அஃபெக்டடாக காமிக்குது. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான், இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன் ப்ராப்ளம் இருக்குது. இம்மீடியட்டாக நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து எப்சம் சால்ட் இருந்துச்சுன்னா எப்சம் சால்ட் வித் செலேட்டட் அயன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பட் மிக்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன் கொடுக்கறது பெஸ்ட். இன்னொரு ரோஸ் கூட காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நியூ க்ரோத் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக கிளியராக க்ளீனாக இருக்குது. இதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம யூஸ் பண்ணுறதோட ரிசல்ட். இதை நம்ம சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்காது லீவ்ஸில். இவென்ச்சுவலி த பிளான்ட் வில் டை. அப்போ மைக்ரோ நியூட்ரியன்னா என்ன, அது பிளான்ட்டுக்கு எப்படி உதவுது, எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது சரி பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கூட உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே செலேட்டட் ஃபார்மில் வாங்குங்க. செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே கடைகளில் கிடைக்கும். இது வந்து ரிச் அப்படின்ற ஒரு கம்பெனியோடது, மைக்ரோ கேர். இதில் எல்லாமே சேர்ந்துருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினாலும் அதிலே அதோட காம்போசிஷன் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க், அயன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர், போரான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் அதோட பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. ஜென்ரலாக சில பாயிண்ட் வித்தியாசம் இருக்கலாம், பட் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அதிலே போட்டிருப்பாங்க. நார்மலி 1 கிராம் டு மேக்ஸிமம் 2 கிராம் per லிட்டர் வாட்டரில் நம்ம கலக்கி ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கறது நல்லது. ஏன்னா இது வந்து நம்ம சாயில் மீடியாவில் பிளான்ட்ஸ் வச்சுருக்கும்போ சாயிலில் நம்ம விடுறதை விட ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கறது நல்லது. அப்படிங்கும்போ அந்த டெபாசிட் வந்து சாயிலில் போய் இருக்காது. அந்த பேர்ன் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆப்ஷன். அண்ட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கூட இருக்காது. எப்போவுமே அவங்க போட்டிருக்கிற டோஸை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது, டு ப்ரிவெண்ட் த பேர்ன் அகெயின். இது என்ன மாதிரியெல்லாம் இம்பேக்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ லீஃப் பேர்ன் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இதில் 1.5 to 2 கிராம் போட்டிருக்காங்க. பட் நான் அவ்வளோ யூஸ் பண்ணல, நான் 1 கிராம் தான் யூஸ் பண்ணேன். இது பவுடர் ஃபார்மில் கூட வரும், சில பிராண்ட் வந்து லிக்விட் ஃபார்மில் கூட இருக்குது. இட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு கடைகளில் எது கிடைக்குதோ நீங்கள் அதே வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அமேசான் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துடும். அப்போ எது சீப்போ நீங்கள் அது வாங்கிக்கலாம். யூஸ்வலி லோக்கலி நம்ம வாங்குறது பெஸ்ட், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து உத்கார்ஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட். இதோட செலேட்டட் அயன் தான் நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அவங்களோட மைக்ரோ நியூட்ரியன்ட் நான் வாங்கியிருக்கிறேன். இது அமேசான்லேருந்து வாங்கினது. ஸோ இது வந்து நிறைய பிளான்ட்ஸுக்கு நான் ருட்டீனாக யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வந்து 100 கிராமோ அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தினா போதும். இது வந்து எல்லா ஃப்ளவர் பிளான்ட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் டேட் பார்த்து உபயோகப்படுத்தணும். எக்ஸ்பிரேஷன் தாண்டிச்சுன்னா வி ஷுட் நாட் யூஸ் இட். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டிருக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். ஈவினிங் டைம் ஆர் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்ப்ரே பண்ணோம். அண்ட் தொடர்ந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கணும்னு இல்லை. டிஃபிஷியன்சி இருக்கும்போது 2 வாரம் 2 ஸ்ப்ரே பண்ணும்போதே இந்த ப்ராப்ளம் சரியாயிரும். அப்படி சரியாகலைன்னா ஒரு வாட்டி கூட பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம ருட்டீனாக பண்ணுறது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் மேக்ஸிமம் பண்ணினா போதும். ஏன்னா லிமிட்டட் குவான்டிட்டி நம்ம பண்ணுறதுனால, ப்ரிவென்ஷன் மாதிரி நம்ம பண்ணுறதுனால ட்வைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இடைவெளி பார்த்தோன்னா இப்போ பெஸ்டிசைட் ஒரு நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் உடனே இது கொடுக்கக்கூடாது. இதுன்னு இல்லை, நம்ம வந்து இப்போது ஃபஞ்சிசைட் இருந்தாலும் சரி, பெஸ்டிசைட் கெம்மாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஒன்று ஸ்ப்ரே பண்ணுறோன்னா ஒரு 3 days கேப் விட்டு அடுத்த நாள் வேறு ப்ராடக்ட் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். just to avoid any other burn or complications in the plant. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும்
பிளான்ட்ஸுக்கு வந்து ஜென்ரலாக மைக்ரோ நியூட்ரியன்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். I'll try to respond as soon as I can. ஆர் உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கூட நீங்கள் கொஷின் போஸ்ட் பண்ணலாம். ஆர் யூ கேன் போஸ்ட் directly to Gardening Diary WhatsApp. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், that's all on this video. I hope you all enjoyed watching it and I hope it's useful to you. Marbdiyo, I'll meet you all on another interesting topic. Till then, happy gardening as usual and take care of yourself, friends. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.